எல்லாரையும் பழி வாங்குவேன். உன்னையும் என்னால் முடக்கிட முடியும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான பேய் சம்பவத்தோட வந்திருக்கேன். அண்ட் இந்த சம்பவத்தோட ஆன்லைன் ஸ்டோரி எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஆனா இந்த சம்பவத்தோட மெயின் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா கொல்லிவாய் பிசாசு. அந்த கொல்லிவாய் பிசாசு ஒரு கிராமத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை காவல் காத்து பாதுகாத்துட்டு இருக்கிற சுடலை மாடனையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த கிராமத்துல நிறைய உயிர் பலிகளும் விழுந்துட்டும் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயம் ஏன் நடக்குது, எதால் நடக்குதுன்னு தெரியாம ஊர் மக்கள் பதறியும் போறாங்க. கடைசியில ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் மக்களுடைய மூச்சு நின்று போற அளவுக்கு சில அமானுஷங்களோட முடிச்சும் அழுக்கப்படுது. அப்படிப்பட்ட உண்மை சம்பவம் நம்ம தமிழ்நாட்டு திருநெல்வேலி சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் இப்ப இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க அந்த நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ அப்ப நம்ம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை திகில் சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய பெயர் அருண். இவர் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தையும் சேர்ந்தவர். அந்த கிராமத்துடைய பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால ஊர் பேரை நான் சொல்லல. ஏன்னா ஸ்டில் இப்பவும் அந்த ஊர்ல அந்த பிரச்சனை எப்போ கிளம்பும் அப்படின்னு கூட தெரியாம ஒரு பீதியோட தான் அந்த ஊர் மக்களும் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சம்பவம் சரியா சொல்ல போனா 26 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த 2000வது வருஷத்துல தான் இந்த பிரச்சனை ஒரு பூதாகலமா வெடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஊரை சேர்ந்த இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ணார்ல அருண், அவருடைய நண்பர் கார்த்திக். இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு சம்பவத்துக்கு காரணமா இருந்திருக்காங்க. சரியா 2000வது வருஷம் திருநெல்வேலி சுத்தி இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த சம்பவத்தையும் நமக்கு ஷேர் பண்ண அருண். இதுல அருண், கார்த்திக் இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல நண்பர்களாகவும் இருந்திருக்காங்க. சொல்ல போனா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல நண்பர்களா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில பிரச்சனைகளால இப்போ தனித்தனியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2000வது வருஷம் ஏப்ரல் மாசம் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அருண், கார்த்திக் இவங்க 2 பேருக்குமே அந்த சமயம் வயசு 16, 15. அதுலயும் அருண் இவருக்கு 16, கார்த்திக் இவருக்கு வயசு 15. 2 பேருமே வீட்டுல அடங்கவே மாட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுன்னா போதும் 2 பேருமே ஊரை சுத்துறது தான் குறியா இருந்துட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல ஆடு, மாடு, கோழி அண்டு விவசாயத்தை நம்பிதான் அந்த கிராமமும் இருந்திருக்கு. அந்த கிராம மக்கள் காலையில ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்காக அங்க இருக்கிற காடு மேடு அப்படின்னு மாடுகள்லாம் கூட்டிட்டு போவாங்க. பொழுது விடியறதுக்குள்ள அங்க இருந்தும் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்க. ஆனா அந்த ஏப்ரல் மாசம் அந்த வருஷத்துல ஏப்ரல் மாசம் அங்க இருக்கிற சுடலை மாடன் கோவில், இதுதான் இந்த கிராம மக்களுடைய குலதெய்வம் கோவில். இது மட்டும் இல்லாம கிராம மக்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றதா இருந்தா இங்க இருக்கிற பூசாரி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு, பூசாரி கிட்டன்னு சொல்றதை விட சுடலை மாடன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. அந்த சுடலை மாடன் கோவிலுடைய பூசாரி அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுது. ஏன்னா எப்பவுமே காலையில குளிச்சு முடிச்சுட்டு முதல் வேலையா கோவில திறந்து ஒரு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் மத்த வேலை என்ன அப்படின்னு பூசாரியும் பார்ப்பாரு. அதே மாதிரிதான் அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு அவருடைய பழைய மாடல் டிவிஎஸ் எக்ஸல் ஸ்கூட்டர் எடுத்துட்டு பொழுது விடியறதுக்குள்ள கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு கோவிலுக்கும் போயிட்டு இருக்காரு. ஆனா அப்படி போயிட்டு இருக்கிற வழியில குறுக்க ஒரு நாய் ஒரு மாதிரி வலிப்பு வந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பூசாரியும் பாக்குறாரு. சரி, நாய் குறுக்க வந்துற போது நம்ம ஏத்திட்டு போறோம் அப்படின்னு ரொம்பவே கவனத்தோட கொஞ்சம் பொறுமையா தான் போறாரு. ஆனா அந்த நடு ரோட்ல வந்த வழி போற மாதிரி இருக்கிற அந்த நாய் திடீர்னு சரியாயிட்டு பூசாரி இவரு வர வண்டியை பார்த்து பாயவும் ஆரம்பிக்குது. இதனால பூசாரி பயந்து அந்த இடத்துல வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுல அவருக்கு தலையில கையில அப்படின்னு அடிபட்டு ரத்தமும் வந்திருக்கு. உடனே பூசாரி எந்திரிச்சு அவர் வண்டியை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நாயையும் திரும்பி பாக்குறாரு. ஆனா அங்க நாய் இருந்ததுக்கான தடையுமே இல்லை. சொல்ல போனா அது வெட்ட வெளியான இடம் தான். அங்க புதரும் இருக்காது, மரமும் இருக்காது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் வெட்ட வெளியா தான் இருக்கும்.
இந்த நாய் எங்க போச்சு அப்படின்னு அவரும் சுத்தி தேடி பாக்குறாரு. ஆனா நாய் இருந்ததுக்கான தடயமும் இல்லை. சரி, இதுக்கு மேலே இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நாம கிளம்பி கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு வண்டி எடுத்துட்டு அந்த ரத்தத்தோட கோயிலுக்கும் போறாரு. கோவில்ல சில பயன்படுத்தாத துணிகள்லாம் இருக்கு. அந்த துணியை கொஞ்சம் கிழிச்சு அடிப்பட்ட இடத்துல கட்டி தற்சமயமா அந்த ரத்தம் சிந்துறத தடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் கோவிலை சுத்தப்படுத்திட்டு சுலைமானுக்கு படைக்கிறதுக்காக சில உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் திறந்து வச்சுட்டு விலைக்கு எல்லாத்தையுமே ஏத்திட்டு கடைசியா கற்பூரம் காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய கற்பூர கட்டி எடுத்து ஒரு தட்டுல வச்சு பத்த வைக்கிறாரு. பத்த வச்சு அந்த தட்டை அவருக்கு சுத்தலாம் அப்படின்னு எடுக்கும்போது திடீர்னு அந்த கற்பூரம் அப்படின்னு ஊதன மாதிரி அணைஞ்சிருது. இப்படி அந்த பெரிய கட்டி கற்பூரம் அணைஞ்ச இந்த ஒரு விஷயத்த பூசாரியால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த கற்பூரம் அணைஞ்ச உடனே இவருடைய இதய துடிப்பை அணைஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த உணர்ந்திருக்காரு. இத்தனை வருஷம் இவருக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது இல்லையே, காத்து கூட அடிக்கல, ஏதோ சின்ன கற்பூரமா இருந்தா கூட ஏதோ ஓரளவுக்கு காத்து பட்டா அணைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நான் பெரிய கற்பூரம் ஏற்றி வைக்கிறேன், ஆனா இது எப்படி அணைச்சதுன்னு தெரியல, சரி மறுபடியும் ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு கொளுத்துறாரு. எடுத்து சுத்தும் போதும் ஏதோ பக்கத்துல வந்து ஊதன மாதிரி அந்த கற்பூரமும் அணைஞ்சிருது. பூசாரிக்கு உடம்புலாம் வேர்க்குது. வேர்த்தது மட்டும் இல்லாம, ஐயா என்ன இது விளையாட்டு, நான் மனசாரையும் உடலாலையும் சுத்தபத்தமா தான் இந்த ஒரு விஷயம்லாம் பண்றேன், நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த படையல் பிடிக்கல அப்படின்னு பூசாரியும் ஒரு மாதிரி வருத்தத்தோட கேட்க, ஆனா பூசாரிக்கு உணர்த்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அங்க இருந்தும் கிடைக்கல. இது மட்டும் இல்லாம சுடலைமாடன் கையில ஒரு ஒரிஜினல் கத்தியும் வச்சிருப்பாங்க சுருவி. அந்த கத்தி தவறுதலா கையில இருந்து நழுவி கீழே விழுந்துருது. இப்படி சுடலைமாடன் கையில இருக்கிற கத்தி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பூசாரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதே துடிப்பு அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா பூசாரிக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நம்ம ஊருக்குள்ள ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு. இப்போ கீழே விழுந்த அந்த கத்தி எடுத்து மறுபடியும் அவருடைய கையில வச்சுட்டு ஒரு பெரும் மூச்சை விட்டுட்டு இந்த படையில ஏத்துக்குங்க அப்படின்னு அந்த நடை, அதாவது அந்த கருவறையோட கதவு இருக்குல்ல, அந்த கதவை ஓரளவுக்கு சாத்திடுறாரு. ஏன்னா ஏதோ ஒரு வழியா காத்தடிக்குது, அதனாலதான் கற்பூரம் அணைஞ்சிருதோ அப்படின்னு நினைச்சு அந்த கற்பூரத்தை மறுபடியும் ஏத்துறாரு. இப்படி 3வது முறையா அந்த கற்பூரத்தை ஏத்தி காட்டும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஒரு விதமான கஷ்டத்தோட தான் பூசாரியும் அந்த காலை பூஜையும் முடிக்கிறாரு. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பூசாரி கோவில் வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஊர் மக்கள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு கோவில்ல சாமி கும்பிடலாம் அப்படின்னு சில பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. வரவங்களுக்கு பூசாரி அந்த குங்குமம் திருநீர் எல்லாம் கொடுப்பாங்களா, இந்த ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கோவில் வாசல்ல உட்காந்து காலையில இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த 2 சின்ன பசங்களான அருண், கார்த்திக் இவங்க 2 பேருமே விளையாண்டபடி இந்த கோவில் பக்கமும் வராங்க. அப்ப பூசாரி என்ன பண்றாருன்னா, பசங்களா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கோவில் உள்ள படையலுக்காக சில உணவுப் பொருட்கள்லாம் வச்சாங்களா சாமிக்கு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு அப்பதான் ஞாபகமா வருது, ஆமா நம்ம காலையில படையல் எடுத்துட்டு வந்தோமே, ஊர் மக்கள் நிறைய பேர் வந்தாங்க, யாருக்குமே நம்ம கொடுக்கலையே ஐயோ அப்படின்னு இப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. உடனே அந்த படைச்ச உணவுப் பொருளை கார்த்திக், அருண் இவங்க 2 பேருமே கொடுக்க இவங்களும் அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு வாயில வைக்கிறாங்க. வாயில வச்ச உடனே கீழேயும் துப்பிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த பூசாரியும், என்னடாச்சு உங்களுக்கு, கடவுளுக்கு படைச்சதை சாப்பிடாம கீழே துப்பிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப அருண் என்ன சொல்றாருன்னா, தாத்தா சாப்பாடு கெட்டு போயிடுச்சு போல இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, நீங்க வேணா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, இது கெட்டு போயிடுச்சா குடு அப்படின்னு அதை வாங்கி ஃபர்ஸ்ட் நுகர்ந்து பாக்குறாரு. கெட்டு போன வாடையும் வருது. ஆனா சாப்பாடு பாக்குறதுக்கு கெட்டு போன மாதிரியும் இல்ல. உடனே அதை எடுத்து கொஞ்சம் வாயில வைக்கிறாரு. வாயில வச்சா சாப்பாடு ரொம்பவே மோசமாவும் இருக்கு, கெட்டும் போயிருக்கு. இதுக்கு சாத்தியமே இல்லையே, இந்த படையில காலையில ஃப்ரெஷ்ஷா நாங்க தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு பூசாரியும் அந்த சின்ன பசங்கிட்ட சொல்ல, தெரியல தாத்தா கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப பூசாரி எந்திரிச்சு போயிட்டு உள்ள அந்த கருவறையில அந்த படைச்ச சாப்பாடையும் பாக்குறாங்க. பார்த்தா இந்த பூச்சி புழுலாம் சுத்திட்டும் இருக்கு, சாப்பாடும் மொத்தமா கெட்டும் போயிட்டு இருக்கு. அப்படியே நிமிர்ந்து சுடல் மாடனையும் பாக்குறாரு. ஐயா ஊருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது, என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கிராம மக்கள் கிட்ட சொல்லி கொஞ்சம் எச்சரிப்பேன், எனக்கு தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு உணர்த்துங்க அப்படின்னு கண்ணை மூடுறாரு. இப்படி கண்ணை மூடி கொஞ்சம் சில விஷயங்களை கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வழக்கமா இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா பூசாரிக்கு முன்கூட்டியே ஏதோ ஒரு விஷயம் மூலியமா தெரிய வந்துடும், நம்ம ஊருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு. உடனே கிராம மக்கள் கிட்ட விஷயத்த சொல்லி கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க, இதை சீக்கிரம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப அவரால் எந்த விஷயத்தையுமே கணிக்க முடியல. அப்படியே கருவறை விட்டு வெளியில வராரு. அப்ப 2 சின்ன பசங்க கார்த்திக், அருண் அந்த கோவிலை சுத்தி விளையாண்டு இருக்கும் போது அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு, பசங்களா கொஞ்ச நாளைக்கு தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத இடத்துக்கு போவாதீங்க, குறிப்பா 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக வேண்டாம்,
இந்த ஒரு விஷயத்த நான் சொன்னதா உங்க வீட்லயும் அண்டு உனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் சொல்லும், நானும் எல்லார்கிட்டயும் சொல்றேன் அப்படின்னு பூசாரியும் முடிஞ்ச வரைக்கும் ஊர் மக்களை கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல, இப்ப இந்த பக்கம் கார்த்திக், அருண் இவங்க 2 பேருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க மூலியமா மத்தவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த பரப்ப சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இப்படி கார்த்திக் அருண் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சரி இதுக்கப்புறம் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, வாடா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அருண் 2 பேருமே மறுபடியும் கோவில்கிட்ட வராங்க. அங்க ஒரு குளமும் இருக்கு. குளத்துக்கிட்ட சுத்தி விளையாண்டு இருக்கும் போது அப்ப குளத்துக்கரையில உட்கார்ந்து இருக்கிற ஊர் மக்கள்ல சில பேர் குசு குசுன்னு ஏதோ ஒரு விஷயத்தையும் பேசிக்கிறாங்க. இப்படி ஊர் மக்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரியாம கார்த்திக் அருண் இவங்க 2 பேருமே அந்த ஊர் மக்கள் பக்கத்துல உட்காந்து என்ன பேசுறாங்கன்னு சும்மா கவனிச்சிட்டு இருக்க. அப்போ ஊர் மக்கள்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இப்பெல்லாம் கெட்ட கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்ல, அண்ட் இதை கேட்ட இன்னும் சில பேரும், உனக்குமா எனக்கும் கெட்ட கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு, ஏதோ நெருப்பாலான உருவம் என்ன துரத்திட்டு வர மாதிரி இருக்கு, அது பாக்குறதுக்கு 3 அடி உயரம் மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுக்கு கால் கிடையாது, அந்த 3 அடி உயரம் கொஞ்சம் எழும்பி நின்னா எப்படி இருக்கும் அண்ணாந்து பாக்குற மாதிரி அப்படியும் இருக்கு, அந்த மனுஷனுடைய உருவம் மாதிரியும் இருக்கு, பாக்குறதுக்கே பயமா இருக்கு, என்ன அது துரத்திட்டு வருது அப்படின்னு சேம் இதே விஷயத்த ஊர் மக்கள்ல இருக்கிற நிறைய பேர் பேசிட்டு இருக்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஏய் ஒருவேளை இது எல்லாத்துக்குமே காரணம் அவனா இருப்பானா அப்படின்னு ஒருத்தரை பத்தியும் ஊர் மக்கள் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவன்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட கார்த்திக் அருண், யாரை பத்தி பேசுறாங்க, நமக்கு எதுவுமே தெரியலையே, இந்த ஊர்ல நடக்கிற விஷயம் மோஸ்டா நமக்கும் தெரிய வரும், ஆனா இவங்க ஏதோ பேச வராங்க, என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போதான் ஊர் எல்லையில இருக்கிற ஒரு மண்டபம்னா கல்யாண மண்டபம்லாம் கிடையாது. அந்த காலத்துல மண்டபம் அப்படின்ற விஷயம் ஒரு சின்னதா இருக்கும். போற வரவங்கலாம் தங்குவாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டும் போவாங்க. அதே மாதிரி இவங்க கிராமத்திலும் ஊர் எல்லையில சின்னதா ஒரு மண்டபமும் இருக்கு. இன்கேஸ் யாராச்சும் போயிட்டு வந்தாங்கன்னா அங்க ஓய்வு எடுப்பாங்க. ஆனா கடந்த 10-15 வருஷமா அந்த இடத்துல யாருமே ஓய்வு எடுக்கிறதும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற மத்த எல்லா கிராம மக்களுக்கும் தெளிவா தெரியும். இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதை அப்படியே இந்த இடத்துல தான் அடக்கி வச்சிருக்காங்க, நம்ம அதை போயிட்டு நோண்ட வேண்டாம் அப்படின்னு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்த கட்டளையா சொல்லியிருக்காங்க, யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு. அதன்படி ஒரு 15 வருஷமா அந்த கிராம மக்கள் யாருமே அந்த பக்கமும் போகல. இப்ப கிராம மக்கள் சில பேர் ஒருவேளை அங்க ஏதாச்சும் பிரச்சனையாயி எதனா வெளியில வந்திருக்குமோ அப்படின்னு இந்த மாதிரி குத்து மதிப்பாவோ இல்ல அரசல பொருசலா ஒரு விஷயங்களை தெளிவே இல்லாம பேசிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த கேட்ட அருண் கார்த்திக் இவங்க 2 பேருமே, டேய் ஊர் எல்லையில ஏதோ ஒரு மண்டபம் இருக்கு, அப்பா அம்மா என்ன ஊருக்கு கூட்டு போகும்போது அந்த பக்கம் பார்க்காத அப்படின்னு திட்டிட்டே கூட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பக்கம் மட்டும் வீட்டுக்கு வரதா இருந்தா 6 மணிக்கு முன்னாடியே நாங்க வீட்டுக்கு வந்துருவோம், ஆனா அந்த மண்டபம் நாங்க நடந்து வர பாதையில இருந்தும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த பக்கம்லாம் நீங்க போகக்கூடாது அப்படின்னு நிறைய தடவை திட்டிருக்காங்க. எனக்கு என்னவோ அந்த இடத்த பத்தி தான் இவங்க பேசுறாங்க போல இருக்கு, நாம ஏன் அங்க போகக்கூடாது அப்படின்னு அருண் கார்த்திக் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்ல, கார்த்திக்கும் இதை கேட்டதுக்கு அப்புறம், டேய் வேணாண்டா எனக்கு என்னவோ பயமா இருக்கு, ஏன்னா ஊர் மக்களே பயந்துருக்காங்க, நம்ம சின்ன பசங்க நம்ம அங்க போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா வாடா சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு அருண் கொஞ்சம் உசுப்பேத்திருக்காரு. இதை கேட்ட கார்த்திக் ஆரம்பத்துல பயந்துருக்காரு, சரி 2 பேரும் ஒன்னா தானே சுத்துவோம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அன்னைக்கே இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது 2 பேருமே பொறுமையா அந்த இடத்த விட்டு நகர்ந்து அந்த ஊர் எல்லையில இருக்கிற அந்த மண்டபம் கிட்டயும் போறாங்க. ஆனா சரியா அந்த நேரம் தான் சுடலைமாடன் கோவில் இருக்கிற பூசாரியும் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கோவிலோடைய நடை சாத்திட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு விஷயத்தையும் பாக்குறாரு. அது வேற எதுவுமே இல்ல, சம்பந்தமே இல்லாம இந்த 2 பசங்க அருண் கார்த்திக் எதுக்கு இந்த பக்கமா போறானுங்க, இந்த பக்கமா போனா ஊரில் தான் வரும், இவனுங்க வீடு இந்த திசையில இருக்கு, எதுக்கு இந்த பக்கம் போறானுங்க அப்படின்னு அந்த பசங்க கிட்ட போயிட்டு, டேய் எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்க 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி முழிக்கிறாங்க. அப்ப பூசாரியும் அப்படியே நிமிந்து அந்த மண்டபம் இருக்கிற அந்த திசையை பாக்குறாரு. டேய் அந்த பக்கம்லாம் போவாதீங்க, மரியாதை திரும்பி வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு திட்டிய விட, திட்டினதுக்கு அப்புறம் 2 பேருமே வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கிருந்தும் கிளம்பி ரிவர்ஸ்ல நடந்தும் போறாங்க. அப்ப பூசாரியும் பசங்க போறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டும் கிளம்பிட்டாங்க. ஆனா பசங்க என்ன பண்றாங்கன்னா நேக்கா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு பூசாரி போறாரா அப்படின்னு பார்த்து பூசாரி ஒரு தூரத்தை கடந்ததுக்கு அப்புறம், தாத்தா போயிட்டாரா வாடா போலாம் அப்படின்னு அவரு மறுபடியும் கார்த்திகை கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த மண்டபம் இருக்கிற அந்த திசைக்கும் போறாரு. போகும்போது ஊர் மக்கள் யாராச்சும் பாக்குறாங்களா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா பூசாரியை எந்த திசை பக்கம் அனுப்ப மாட்டாரு, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வீட்டுல சொல்லிடுவாங்க அப்படின்னு சுத்தி பார்க்க அந்த நேரம்னு பார்த்து அந்த பக்கம் ஆட்கள் நடமாட்டமோ இல்லை. ஏன்னா அது சரியா சொல்ல போனா மதியம் ஒரு 12ல இருந்து 12:30 உச்சி வெயில் நேரம். அது சின்ன பசங்க அப்படின்னும் போது மழையும் தெரியாது வெயிலும் தெரியாது.
இப்ப வெயில் அடிக்கும் போது 2 பேருமே வேக வேகமா நடந்து ஆல்மோஸ்ட் அந்த மண்டபத்தையும் பார்த்துறானுங்க. அப்ப கார்த்திக் சொல்ற விஷயம், டேய் அந்த பக்கம் போக வேணாண்டா, எனக்கு இன்னும் பயமா இருக்கு, வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அருணையும் கூப்பிட, டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வா என்னன்னு பார்க்கலாம், பாரு ஆளுங்க யாருமே இல்லை, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட. ஆனா கார்த்திக் வர மாதிரி இல்லை. இப்படி 2 பேருக்குள்ளயும் சில வாக்குவாதமும் நடக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் அருண் என்ன சொல்றாருன்னா, நீ வரதா இருந்தா வா, இல்ல நான் மட்டும் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிடா நீ போ, நான் இங்கே நிக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் இங்கே நின்றுருக்காரு. இப்ப அருணும் பொறுமையா அந்த மண்டபத்தை நோக்கி முன்னாடியும் போக கார்த்திக்கும் டே போகாதரா வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம கார்த்திக் முன்னோக்கி நடந்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த மண்டபத்தோடைய வாசல் பகுதிக்கும் போயிடுறாரு. அந்த மண்டபத்தை சுத்தி 4 பக்கமும் தூண்களும் இருக்கு. அந்த தூண்களை சுத்தனா மாதிரி சில நூல்களும் கட்டியிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பெரிய தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்களே, கிணத்துல வாளி வச்சு தண்ணி எடுப்பாங்களே ஒரு பெரிய கயிறு, அந்த மாதிரி கயிறு அந்த இடத்த சுத்தியும் கட்டியிருக்காங்க. அந்த கயிறு எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா இதை தாண்டி உள்ள போகக்கூடாது அப்படின்னு. ஆனா அருண் கார்த்திக் இவங்க 2 பேருமே சின்ன பசங்க. இது மட்டும் இல்லாம உள்ளேயும் இருப்பாங்க. அந்த கயிறை கொஞ்சம் அகட்டிட்டு அந்த சந்துக்குள்ள போயிட்டாங்கன்னா ஈஸியா உள்ள போயிடலாம். அதே மாதிரிதான் அருண் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து உள்ள எட்டி பாக்குறாரு. அந்த மண்டபத்துக்குள்ள சின்னதா ஒரு அறை மாதிரியா இருக்கு, பூட்டியும் வச்சிருக்காங்க. பெருசா ஒண்ணுமே இல்ல. இங்க என்ன இருக்கு, இத பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த இடத்த சுத்தி கயிறுலாம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப தூரத்துல இருந்து அருண் கார்த்திகை கூப்பிடுறாங்க, டேய் இங்க வா, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கார்த்திக்கும் வேக வேகமா ஓடி வந்து பாக்குறாரு. கார்த்திக்கும் புரியுது இங்க ஒண்ணுமே இல்ல, எதுக்குடா இந்த இடத்த பத்தி இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேச, அதான்டா எனக்கும் தெரியல, வா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தாம்பு கயிறை அப்படியே கொஞ்சம் அகட்டிட்டு அது வழியா 2 பேருமே உள்ளேயும் போயிடுறாங்க. அந்த வெளிச்செல்லாம் நல்லாவே இருக்கு. உள்ள மட்டும் சின்னதா ஒரு கதவும் இருக்கு. இந்த கதவை எப்படி திறக்கிறது, பூட்டு போட்டிருக்காங்களே, இது மட்டும் இல்லாம பூட்டுல என்னென்னவோ கட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த கயிறெல்லாம் பாக்குறாங்க. கயிறுலாம் ரொம்பவே இத்து போயிருக்கு, அப்படி லைட்டா பிச்சாலே வந்துருது. இப்ப அந்த கையெல்லாம் எடுத்துட்டே இருக்க கார்த்திக் என்ன பண்றாருனா, டேய் இப்பெல்லாம் எடுத்தா வராது, இரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவரு வேக வேகமா அந்த நூல்களை பிரிக்கும் போது அதுக்குள்ள சின்னதா செப்பு தகடையும் வச்சிருக்காங்க. தகடு ரொம்பவே மெலிசா இருக்கும்ல, இவர் எடுக்கும் போதும் அந்த மெலிசான தகடு இவருடைய கையை கிழிச்சிருக்கு. அந்த ரத்தம் அந்த பூட்டிலையும் பட்டிருக்கு, ஏன் அந்த ரத்தம் அந்த நிலக்கதவுலையும் பட்டிருக்கு. அந்த இடம் ஃபுல்லா பரவியும் இருக்கு. சொல்ல போனா அறுத்தது தெரியாம இவரும் தொடர்ந்து அந்த நூலை பிச்சுட்டே இருந்திருக்காரு. என்னது வலிக்குது அப்படின்னு திருப்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விரல் அறுத்திருக்கு அப்படின்னு. சரி சின்ன வயசு அப்படின்னு போதும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஊர் மண்ணை கொஞ்சம் கையில் எடுத்து அந்த மண்ணுல இந்த அடிப்பட்ட இடத்த நல்லா அழுத்தி பிடிச்சும் கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்காரு. பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ரத்தமும் அடங்கிருது. சரி இந்த பூட்டை எப்படி திறக்கிறது, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு பக்கத்துல கல்லை தேடுறாங்க. கல்லுலாம் இருக்கு, எடுத்துட்டு வந்து அந்த பூட்டையும் உடைக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எப்படியோ தொடர்ந்து முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூட்டும் உடைஞ்சிருது. அப்படி அந்த பூட்டு உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண்டபத்தை சுத்தி இருக்கிற இந்த காக்கா பறவைகள் எல்லாமே வந்து பயத்துல கத்திட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறதும் பசங்களும் பயத்தோட திரும்பியும் பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இந்த புயல் காத்து அடிக்கிற மாதிரி புழுதியெல்லாம் கிளப்பிட்டு காத்தும் அடிக்க ஆரம்பிக்க பசங்களும் கொஞ்சம் பயந்துட்டு, டே கதவை தர்றா உள்ள போலாம் அப்படின்னு அந்த கதவை திறந்து உள்ளேயும் போறாங்க. உள்ள இருட்டா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ரூம்குள்ள சின்னதா ஜன்னலும் இருக்கு. ஜன்னல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி கம்பி வச்ச ஜன்னல்லாம் கிடையாது. இந்த கல்லாலான சின்ன சின்ன ஓட்ட தெரியுற மாதிரி தான் ஜன்னலும் இருக்கு. ஆனா அந்த இடத்தையும் துணி வச்சு எதையோ வச்சு அடைச்சும் இருக்காங்க. சூரிய வெளிச்சம் உள்ள படக்கூடாது. இது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிறவங்க யாருமே உள்ள இருக்கிற விஷயத்த பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி. இப்ப பசங்க அந்த ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளிச்சம் தேவை அப்படின்னு சுத்தி பாக்குறாங்க. அப்பதான் துணி வச்சு அடைச்சிருக்கிறதும் தெரியுது. உடனே துணியெல்லாம் இழுத்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் உள்ள வந்து அந்த ரூம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரியுது. பார்த்தா அந்த ரூம்ல பெருசா எதுவுமே இல்லை. அந்த ரூமோட மைய பகுதியில பெருசா ஒரு கொம்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த அரிசியெல்லாம் அளக்கிறதுக்கு ஒரு படி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த படியும் அந்த இடத்துல சென்டரா வச்சிருக்காங்க. அதுல மஞ்சள் துணியை போட்டு கட்டியும் வச்சிருக்காங்க. இப்ப அருண் என்ன பண்றாருன்னா அந்த பெரிய கொம்பு இருக்குல்ல அதை கையில எடுத்துக்கிறாரு. கார்த்திக் கீழே இருக்கிற அந்த படி மஞ்சள் துணி போட்டிருக்காங்கல்ல அதை எடுத்தும் பாக்குறாரு. எடுத்து குழி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. டேய் இதுல ஏதோ இருக்கு போல இருக்கு, வா வெளில போய் திறக்கலாம் அப்படின்னு அந்த ரூமை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து அது மேல துணியை கட்டியிருக்காங்களே அந்த துணியை அப்படியே பிச்சு எறிகிறாங்க. பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு மூடியும் இருக்கு. அதாவது அந்த படியோட வாய்ப்பகுதியை வந்து ஒரு செப்பாலான தகடுல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப கார்த்திக் அந்த செப்பு தகடை எடுக்க முயற்சி பண்றாரு. எடுக்க முயற்சி பண்ணும்போது 2வது முறையா அவருடைய ஆள்காட்டி விரலும் அந்த செப்பு தகடுல கிழிச்சு மறுபடியும் ரத்தமும் வருது. நடா இது இந்த தகடு கிழிச்சிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கோவத்துல கார்த்திக் என்ன பண்றாருன்னா
அந்த படியை அப்படியே கீழே வச்சுட்டு இப்போ அருண்கிட்ட பெரிய கொம்பு இருக்குல்ல, தடி, அந்த கொம்பு எடுத்து சரியா அந்த அரிசி அளக்கிற படியோட வாய்ப்பகுதியில் செப்பு தகடு இருக்குல்ல, அதுல வேகமா ஒரே குத்து குத்துறாரு. இது எல்லாமே அந்த ரத்தம் படிச்ச கையோட. அப்படி குத்துனதுக்கு அப்புறம் அந்த தகடு கிழிஞ்சதுக்கு அப்புறம் அதை அந்த கொம்பை வச்சு நல்லா விளக்கிட்டு உள்ள பார்த்தா சில மதிர்ச்ச பொருளும் இருக்கு, சின்ன சின்னதா எலும்புலாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏதோ சில உலோகங்கள்லாம் இருக்கு, பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி ரொம்பவே சின்னதாகவும் இருக்கு. இதெல்லாம் கார்த்திக் அப்படியே கையில கொட்டியும் பாக்குறாரு. இப்படி கையில கொட்டி பார்க்கும்போது உள்ளங்கையில வச்சு பாக்குறாரா, அவருடைய ஆள்காட்டி விரல்ல இப்ப கிழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்குல்ல, அப்படியே அந்த ரத்தம்லாம் வழிஞ்சு அந்த மந்திரிச்ச பொருள் மேலேயும் பட்டிருக்கு. ஆல்ரெடி கட்ட விரல பட்டதுல எப்படியோ இருக்க பிடிச்சி அந்த ரத்தத்தை தடுத்துட்டு இருக்காரு, வரதில்லை. ஆனா ஆள்காட்டில வர ரத்தம் டைரக்டா அந்த மந்திர பொருள்ல பட்டு ஏதோ உயிர் பெற்ற மாதிரியா இருக்கு. சரியா அந்த நேரத்துல அந்த மண்டபத்தை சுத்தி கொஞ்சம் தள்ளி இருக்கிற சில விலங்குகள், அதுல இந்த மாடு எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல எல்லாமே மானு கத்திட்டு வேகமா அந்த இடத்த விட்டும் மிரண்டு ஓடுதுங்க. இப்படி மாடுலாம் மிரண்டு ஓடுறத பார்த்து பசங்களும் கொஞ்சம் பயப்பட, திடீர்னு அந்த இடத்துல ஒரு நாயம் பசங்க 2 பேருமே ஒரு வெறியோட கடிக்க முயற்சி பண்ணி குலைக்கவும் ஆரம்பிக்க, பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கேயே போட்டு கிடைச்ச கப்பில் உள்ள போந்து வேகமா ஓடுறாங்க. அந்த நாயம் பசங்களை துரத்தி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பசங்களும் அப்படி திரும்பி பாக்குறாங்க. ஆனா நாயை ஆளக்கானும். சரி, நாய் நம்மளை விட்டுருக்கு போல இருக்கு, நம்ம வேகமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அங்க இருந்து எப்படியோ வேகமா கோவில் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்படி கோவில் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு விதமான பயத்தோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறத கார்த்திக்கும் சரி அருணும் சரி நோட் பண்றாங்க. என்னாச்சு இவங்க ஏன் எல்லாம் ஒண்ணு கூட இருக்காங்க அப்படின்னு. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பசங்க 2 பேருமே அவங்க அப்பா அம்மா கூடவும் நிக்கிறாங்க. அப்பா அம்மா எல்லாம் பயந்துருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்துல எல்லா வீட்லயும் ஆடு மாடு கோழி அப்படின்னு இந்த கால்நடைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லா வீட்டுல இருக்கிற ஆடு மாடும் ஒரு மாதிரி பயந்து மிரளவும் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அதுல சில மாடுகள், சொல்ல போன இந்த காளை மாட்டுக்கெல்லாம் மூக்கணங்கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா மூக்கணங்கயிறு கட்டினா மட்டும்தான் காளை மாடை அடக்க முடியும்னு சொல்றதை விட நம்மளுடைய கட்டுப்பாட்டுலயும் இருக்கும். அப்படிப்பட்ட காளை மாடுகள்ல சிலதுங்க கயிறு கட்டி இருக்குல்ல, மிரண்டுட்டு பயங்கரமா கத்திட்டு அந்த கயிறெல்லாம் பிச்சு போட்டு வேகமா அந்த இடத்த விட்டும் ஓடி இருக்குங்க. ஓடின மாடுங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதை துரத்திக்கிட்டு அந்தந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள்லாம் பின்னாடியே போயிட்டு சில மாடுகள்லாம் பிடிச்சிருக்காங்க. சில மாடுங்க தொடர்ந்து ஓடிட்டும் இருக்கு. வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பின் தொடர்ந்துட்டும் போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு வீட்டில் 2 வீட்டில் நடந்தா சரி ஏதோ மாடுகளுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த கிராமத்தில் இருக்க எல்லா வீட்லேயும், அதாவது இந்த மாடுகள்லாம் வளர்க்குற எல்லா வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குன்னும் போதும் ஊர் மக்கள் கொஞ்சம் பயந்து எல்லாருமே கோவில் கிட்ட ஒன்று கூடி இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த 2 வாண்டுங்க அப்படின்னு அந்த வாண்டுங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. ஊர் மக்களும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒரு விதமான பீதியிலும் இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச பூசாரியும் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கும் வராரு. கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு நடந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது பூசாரி இன்னும் பயப்படுறாரு. ஏன்னா காலையில இருந்து பூசாரிக்கு நடந்த விஷயமே சரியில்லை. இந்த ஒரு விஷயத்த பத்தி ஊர் மக்கள்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாருமே வெளியில போக வேண்டாம் அப்படின்னு. ஆனா அவர் சொல்லிட்டு போன அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் தகவலும் அனுப்பியிருக்க இவர் நேர்ல வந்து பார்த்தா அது எல்லாமே உண்மை இன்னும் புரிய வருது. இப்போ ஊர் மக்களும் கேட்கறாங்க, ஐயா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க 6 மணிக்கு மேல யாரும் வீட்டை விட்டு வெளில போக வேண்டாம், ஊருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, கொஞ்சம் நம்ம ஐயா அவர் இருக்காரு குலதெய்வம் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்க பூசாரி முழிக்கிறாரு. ஏன்னா அவரு கோவில்ல அந்த ஒரு முயற்சி எடுத்துட்டாரு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த முயற்சி எடுத்துட்டாரு. ஆனா முயற்சி பலனளிக்கவில்லை. இப்ப இந்த ஒரு விஷயத்தை எங்க ஊர் மக்கள் கிட்ட சொன்னா பயந்துருவாங்களா அப்படின்றதுனால கொஞ்சம் தயங்கி இருக்காரு. ஆனா ஊர் மக்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால வேற வழி இல்லை, பூசாரி சொல்லிதான் ஆகணும். நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இன்னைக்கு காலையில இருந்து எதுவுமே சரியில்லை, எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் சொல்றதை விட இன்னும் அழுத்தமா சொல்றேன், ரொம்பவே கவனமா இருங்க. நம்ம கிராமத்தை நோக்கி ஏதோ ஒரு கெட்டது வருது, ஆனா கூடிய சீக்கிரம் அதுல இருந்து நாம விடுபடுவோம், எல்லாம் ஐயா பார்த்துட்டு இருக்காரு, அவரே சரி பண்ணிடுறாரு அப்படின்னு ஊர் மக்களுக்கு கொஞ்சம் தைரியமா சொல்ல. இது மட்டும் இல்லாம எனக்கு இன்னைக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. அந்த கெட்ட கனவுல ஏதோ ஒரு நெருப்பாலான உருவம் என்ன துரத்திட்டு வந்தும் என்ன கொல்ல முயற்சி பண்ற மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே பதறியும் போறாங்க. ஐயா சேம் இதே கனவு தான் எங்களுக்கும் வந்தது, எங்களுக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பூசாரி முடிவே பண்ணிடுறாரு.
கெட்டது வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், வருது இல்லை, ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் நீங்க இன்னமும் கவனமா இருக்கணும். எல்லாருமே ஒன்னாவே இருங்க. யாரும் பொழுது போனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம். உங்க ஆடு மாடு எல்லாத்தையுமே ரொம்பவே கவனமா பாத்துங்க. நான் பக்கத்து ஊருக்கு போறேன், போயிட்டு இது என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வரேன். அது வரைக்கும் எல்லாருமே கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியானம் போல பூசாரியும் கிளம்பி பக்கத்து ஊருக்கும் போறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற சில ஆண்கள் காலையிலே வேலைக்காக பக்கத்து ஊருக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாது. நிறைய ஆண்கள் கிளம்பி வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் அருணுடைய ஃப்ரெண்டான மணி, அவரோட அப்பாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு போலதான் வீட்டுக்கும் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. அது அந்த மண்டபம் வழியா தான் வரணும். ஆனா மண்டபம் கொஞ்சம் தள்ளி இருக்கு, இந்த ரோடும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்ப இந்த ஊரோட எல்லைக்கு சரியா 2 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப மணியோட அப்பா சைக்கிள்லயும் வந்துட்டு இருக்க. சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல விவசாய நிலமும் இருக்கு. அந்த வழியா வந்துட்டு இருக்க தூரத்துல ஏதோ நெருப்பு பிழம்பு மாதிரி ஒரு விஷயத்தையும் மணி அவங்க அப்பாவும் பாக்குறாரு. என்ன, வயலுக்கு நடுவுல ஏதோ நெருப்பு மாதிரி இருக்கே அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வர. சரி, யாரோ ஒருத்தவங்க சாமத்துல பூஜை பண்றாங்க போல இருக்கு, அதோட நெருப்பு வெளிச்சதான் அப்படி தெரிய போல இருக்கு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவரும் சைக்கிளை ஓட்டினபடி அப்படியே வந்துட்டே இருக்க. ஆனா அங்க இருக்கிற அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சின்னதா இருக்கிற அந்த நெருப்பு அப்படியே பெருசாக ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த மணியோட அப்பாவும் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாரு. என்ன இது, தூரத்துல தெரிஞ்ச அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா வரா மாதிரி இருக்கு, அதுவும் நம்ம இருக்கிற அந்த திசையை பார்த்து வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சைக்கிளை கொஞ்சம் வேகமா மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி மிதிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த உருவம் ரொம்பவே வேகமா வர இவருக்கும் புரிஞ்சிருச்சு, யாரும் அங்க பூஜை பண்ணல, இது வேற ஏதோ அப்படின்னு. இப்படி வேகமா வண்டியை மிதிச்சுட்டு வர அதுக்குள்ள அந்த வயல்வெளியா வந்த அந்த நெருப்பு பிழம்பு திடீர்னு இவருக்கு முன்னாடியும் வந்து நிக்குது. ஒயர் என்னவோ ஒரு 3 அடி போலதான் இருக்கும், ஒரு 3 அடி தான் இருக்கும். ஆனா கீழே இடுப்பு கீழே எந்த பகுதியுமே கிடையாது. இடுப்புக்கு மேல இருக்கிற அந்த 3 அடி உயரம் மட்டும் உயரத்துல நின்னும் இது இவரை பாக்குற மாதிரி இருக்கு. சொல்ல போனா ஒரு உருவம் தான், மனுஷ உருவம் தான். ஆனா அந்த மனுஷ உருவத்தை சுத்தி நெருப்பா எரிஞ்சிட்டும் இருக்கு. இப்ப மணியோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வாழ்க்கையில முதல் தடவையா கேள்விப்பட்டிருந்த ஒரு விஷயத்த கண்கூட பாக்குறாரு. அதுதான் கொல்லிவாய் பிசாசு. அதுதான் இப்போ உருவமா இவர் முன்னாடி நிக்க என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனாலும் கண்டிப்பா அது நம்மள ஏதோ பண்ணிருன்ற ஒரு பயத்தோட என்ன பண்றதுன்னு கிட்டத்தட்ட ஒரு சில நிமிஷங்கள் எதிர்க்க அந்த உருவம் இருக்கு. இவரும் சைக்கிளும் இருக்குமா பிடிச்சிட்டு பயத்தோட இருக்காரு. இப்ப திடீர்னு அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அவருடைய மனைவி குழந்தைகள்லாம் வந்துட்டும் போக, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டு போயாகிறேன் அப்படின்னு அவருடைய குலதெய்வமான சுடலை மாடனம் மனசில் நினைச்சிட்டு வண்டியை வேகமா மிதிச்சிட்டும் போறாரு. சொல்ல போனா இவர் தலைக்கு மேலதான் அந்த உருவமும் இருக்கு. குனிஞ்சபடி அந்த உருவத்தையும் தாண்டி போறாரு. அதுல பட்ட நெருப்புல கொஞ்சம் முடியும் எரிஞ்சிருது. பட் காயம்லாம் எதுவும் ஏற்படல. பின்னாடி அந்த உருவமும் இவரும் துரத்திட்டு வர வேகமா எப்படியோ அந்த 2 கிலோமீட்டர் எல்லை இருக்குல்ல, அந்த எல்லைய கடந்துடுறாரு. அப்படி கடந்ததுக்கு அப்புறம் வேகமா போய்கிட்டே திரும்பியும் பாக்குறாரு. அப்போ அந்த எல்லையோரமா அந்த கொல்லிவாய் பிசாசு நின்னு இவரையே பார்த்துட்டு இருக்கு. மணியோட அப்பாவுக்கும் புரிஞ்சிருது, எல்லையை தாண்டி இதால வர முடியலையோ அப்படின்னு. இப்ப மணியோட அப்பாவும் எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த இந்த ஒரு விஷயத்த பத்தி அவங்க மனைவி பசங்கிட்டையும் சொல்ல, மனைவியும் காலையில இருந்து ஊருக்குள்ள என்ன நடந்ததும் எல்லாத்தையும் சொல்லும் போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்ப இதனாலதான் அந்த ரத்த காட்டேரி நம்மள துரத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இப்ப அவர் வீட்டுக்கு வந்துட்டார்ல, அவருக்கும் பயம் இல்லை. ஏன்னா ஊர் எல்லையோட அந்த கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு இருக்கு. அவருக்கும் புரிஞ்சிருச்சு ஊர் எல்லைக்குள்ள அதால வர முடியல அப்படின்னு. இப்ப ரொம்பவே தைரியத்தோட அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறாரு. இப்படி பொழுது விடியுது. சொல்ல போனா காலையில 5:30-6 மணிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் ஆடு மாடெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, காலையில மேய்ச்சலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு அவங்க வளர்த்துட்டு இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையுமே கலட்டி அந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டு போலான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த மாடுமே அந்த வீட்டை விட்டு வெளியில வரமாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்குதுங்க. ஏன், அவங்க வளர்க்குற கோழி கூட ஒரு கூடையை போட்டு கவுத்து வச்சிருப்பாங்க. நைட் அந்த கூடைக்குள்ளதான் அந்த கோழி வீடு மாதிரி இருந்துட்டு இருக்கும். காலையில அந்த கூடையெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. அது வீட்டுக்குள்ள அங்க சுத்திட்டு இருக்கும். ஆனா அந்த கோழிங்க கூட அந்த கூட இருந்த அந்த சரௌண்டிங்கை தாண்டி வெளியில வரத கூட பயப்படுதுங்க. என்னாச்சு இதுங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த வீட்டாளுங்கெல்லாம் இதை பாக்குறாங்க. சரி, நம்ம மாடாச்சு வெளியில கூட்டு போகலாம் அப்படின்னு மாட்டோட கயிறை கழட்டிட்டு அதை வெளியில கூட்டு போக முயற்சி பண்றாங்க. இப்ப என்கிட்ட மாடு இருக்குன்னா மாட்டோட கயிறை பிடிச்சிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். கயிறும் வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சு. ஆனா மாட்டோட தலை வீட்டை விட்டு வெளியில வர முடியாம அப்படியே பயத்தோட ரிவர்ஸ்ல என்ன இழுக்குது, நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு. என்னாச்சு இதுங்களுக்கு,
ஏன் காலையில இருந்து ரொம்பவே விசித்திரமா நடந்துக்குது அப்படின்னு மற்ற மாடுகளையும் வெளியில ஓட்டி வர முயற்சி பண்றேன், எதுவுமே வெளியில வரல. அப்பதான் விஷயமும் புரியுது, இந்த பிரச்சனை நம்ம வீட்டுல மட்டும் நடக்கல, அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா வீட்லயும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா யாருடைய ஆடும் மாடும் வெளியில வரல. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கும் போது கூட பக்கத்து வீட்டு ஆளுங்களா இருந்தாங்கன்னா ஒன்னா போயிட்டு ஒன்னா வருவாங்க சில சமயம். அதே மாதிரி அந்த நேரத்துல அந்த கிராமத்துல ஒரு ஆடு மாடு கூட ஏன் கோழி கூட அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றது இவங்களுக்கு ஏதோ சந்தேகத்தையும் ஏற்படுத்துது, மனசுக்குள்ள ஒரு விதமான பயத்தையும் கிளப்புது. இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி ஊர் மக்கள்லாம் அக்கம் பக்கத்தெல்லாம் பேசிக்கிறாங்க. ஏய் என்னடி உன் மாடு வெளியில வரலையா, என் மாடு கூப்பிட்டா வரமாட்டேங்குது, முரண்டு பிடிச்சிட்டு உள்ளே இருக்கு, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல இதேதான் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆமாடி எனக்கும் ஒன்றும் புரியல, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்க திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அடல் சத்தமும் கேக்குது. பயங்கரமா கத்தி அழறாங்க. இப்ப இந்த சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் ஏய் என்னாச்சு அப்படின்னு அந்த வீட்டை நோக்கி ஓட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த வீட்டுல ஒரு நபர் இறந்தும் போயிருக்காரு, அதுவும் மர்மமான முறையில. சரி யாரா என்ன இது அப்படின்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, இறந்தது வேற யாருமே இல்ல, மணியோட அப்பா. நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போது கொல்லிவாய் பிசாசை பார்த்துருப்பார்ல, அவரு தான் இப்போ வீட்டுக்குள்ள இறந்தும் போயிருக்காரு. வீட்டுல இருக்கிறவங்களாம் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நேத்துலாம் நல்லா இருந்த மனுஷன், எந்த விதமான நோய் நொடியும் இல்லாத மனுஷன் திடீர்னு எப்படி இறந்து போனார் அப்படின்னு இவங்களுக்குள்ளும் ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலும் கூட்டு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற டாக்டராலையும் எங்களுக்கே இவர் என்ன ரீசனால இறந்து போனாருன்னு தெரியல அப்படின்னு அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. மணியோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே மர்மமாவும் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்பையும் கொடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு இறுதி மரியாதையும் செஞ்சு முடிக்க இப்படியே அவரை நல்லபடியா அடக்கமும் பண்றாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த ஒண்ணுமே தெரியாம அருண், கார்த்திக் இவங்க 2 பேருமே நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப மணியோட அப்பா இறந்து போனார்ல, அவருடைய உடலை சுடுகாட்டுல வச்சு எரிச்சிட்டு இருக்கிற அந்த சமயம் இந்த கிராமத்துல இருக்கிற கால்நடைகள் ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் ஒரு வீட்டுல ஒன்னும் இறந்து போகுது. ஒருத்தர் வீட்டுல ஆடு இறந்து போதும், ஒருத்தர் வீட்டுல மாடு இறந்து போதும், இன்னொருத்தர் வீட்டுல கோழிலாம் வளர்த்துருப்பாங்க, கொத்தா கோழியும் இறந்து போதும், சில வீட்டுல பன்னிலாம் கூட வளர்த்துட்டு இருக்காங்க, பன்னியும் இறந்து போகுது. இப்போ ஊர் மக்கள் கூடி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம ஊருக்குள்ள இந்த கால்ரா மலேரியா மாதிரி ஏதாச்சும் நோய் பரவுதோ, அதனாலதான் இப்போ கால்நடை எல்லாம் இறந்து போதும் அப்படின்னு இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அந்த நாள் தான் பூசாரியும் பக்கத்து ஊர்ல இருந்து திரும்ப அவருடைய ஊருக்கும் வராரு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருப்பார்ல, அவரும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஊருக்கும் வராரு. வந்து பார்க்கும்போதும் இங்க ஒரு மரணம், பலவிதமான கால்நடைகள் இறந்தும் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இப்ப பூசாரி என்ன பண்றாருன்னா, ஊர்ல இந்த தம்பட்டை அடிப்பாங்கல்ல, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே கோயில் கிட்ட வர சொல்லுங்க அப்படின்னு தம்பட்டமும் அடிச்சுட்டு போக ஊர் மக்களும் கிளம்பி கோயில் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பூசாரியும் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு தயாரா நின்று இருக்காரு. அண்ட் அவருடைய முகம் பாக்குறதுக்கு வருத்தமா இருக்கு, ஒருவித பயத்தோட வந்துட்டு இருக்கு. இப்ப ஊர் மக்கள் ஊர் தலைவர்கள் எல்லாருமே அங்க வந்து நிக்க, அப்ப பூசாரி ஒரே ஒரு வார்த்தை தான் ஆரம்பத்துல சொல்றாரு. அது என்னன்னா, அவன் வெளியில வந்துட்டான் அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட ஊர் தலைவரா இருக்கட்டும், ஒரு சில நபருக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருது, பூசாரி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி எல்லாருமே ஐயா என்ன சொல்றீங்க, இதுக்கு சாத்தியமே கிடையாது, அவனை நாம பல வருஷத்துக்கு முன்னாடியே மண்டபத்துல வச்சு அடைச்சிட்டோமே, அவன் வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனா இப்ப பூசாரி சொல்ற விஷயம் என்னன்னா, அவன் மண்டபத்தை விட்டு எப்பவோ வெளியில வந்துட்டான். அவன் வெளியில வந்துட்டான்னு சொல்றதை விட அவனை யாரோ வெளியில வர வச்சுட்டாங்க. இந்த வர வச்சுட்டாங்கன்ற ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அருணா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் பயத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இதுல கார்த்திக் ஒரு படி மேல போயிட்டு அவர் போட்டிருக்கிற ட்ரௌசர்லயே சிறுநீர் கழிச்சிடுறாரு. இந்த ஒரு விஷயத்த கார்த்தியோட அப்பா அம்மாவும் பாக்குறாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, சின்ன பையன் இதெல்லாம் கேட்டு பயந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு கார்த்தி அப்படியே அவங்க அம்மா இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் சில ஊர் மக்களுக்கு புரியல. ஐயா நீங்க யார சொல்றீங்க, எதை பத்தி சொல்றீங்கன்னு புரியல, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்க பூசாரியும் சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு அரக்கன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ஆரம்பத்துல நம்ம ஊர்ல இருக்கிற கால்நடை விலங்குகளை மட்டும்தான் பலியா வாங்கிட்டு வந்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பச்சிளம் குழந்தைகள், வயசு பொண்ணுங்க, வயசு பசங்க அப்படின்னு இந்த மாதிரி இளம் உசுறுகளையும் அவன் பலி வாங்கிட்டு இருந்தான். இந்த ஒரு விஷயம் பொறுக்க முடியாம தான் அந்த அரக்கனுக்கு நாங்க ஒரு முடிவு கட்டணும். ஆனா அதுல இருந்து அவனை யாரோ வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்தவங்க இங்கதான் நிக்கிறாங்க, அதுவும் என் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறாங்க அப்படின்னு பூசாரியும் சொல்ல,
அருணா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் அவங்க 2 பேருக்குமே இதே துடிப்பு அதிகரிக்குது. ஏன்னா அவங்களுக்கும் புரியுது நாம தான் அந்த மண்டபத்துக்கிட்ட போயிட்டு ஏதோ பண்ணோம், ஒருவேளை அதனால வந்த வினையோ நம்மள தான் சொல்றாரு அப்படின்னு பசங்களுக்கும் சந்தேகம் வருது. இப்ப அதனால வந்தவன அந்த கொல்லிவாய் பிசாசும் நம்ம ஊர்ல இருக்கிற சுடல மாடனையும் கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதுக்குண்டான ஒரு விஷயமும் பண்ணிட்டும் இருக்கு. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு அந்த கொல்லிவாய் பிசாசுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். இதனாலேயும் ரொம்பவே நேர்த்தியா காய நகர்த்தி இந்த ஊரை பலவீனப்படுத்தி ஊர் மக்களை பயமுறுத்தி அதன் மூலியமா தனக்கு தேவையான சக்திகளையும் எடுத்துக்குது. இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் இந்த கிராமத்துல சில உயிர் பலிகள்லாம் விழும். இந்த உயிர் பலிகள் மூலமா அந்த கொல்லிவாய் பிசாசு தனக்கு தேவையான சக்திகளை ஈர்த்து ஒரு முழு உருவமா இந்த ஊர்ல வந்து நிக்கிறதுக்கு பல வாய்ப்புகளும் இருக்கு. சொல்ல போனா இப்ப நம்ம கிராமமே தெய்வ நடமாட்டம் இல்லாம இருண்ட நிலைமையில தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஊர் மக்கள் எனக்கும் தகவல் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஊரை சேர்ந்த கண்ணன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போய் அவனுடைய சடலம் எரிஞ்சிட்டு இருக்கும் போதும் கிராமத்துல இருக்கிற கால்நடைகள் எல்லாமே கொத்து கொத்தா இறந்து போகுது அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அந்த இடத்துல இருக்க முடியல, உடனே உங்களெல்லாம் பார்க்கணும், இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு இன்னும் ஒரு சில நாள் அவகாசம் கொடுங்க, இந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த கிராம மக்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நானும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் பூசாரி இங்கிருந்து கிளம்பி பக்கத்து ஊருக்கும் போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி மக்களை எச்சரிச்சுட்டு தான் போறாரு, எல்லாருமே கவனமா இருங்க அப்படின்னு. ஆனா போன பூசாரி அடுத்த 3 நாள் வரைக்கும் ஊர் பக்கமும் வரல. அந்த 3 நாளுக்குள்ள அந்த கிராமத்துல வயசு பொண்ணு, வயசு பசங்க அண்டு கால்நடைகள், அதாவது ஆடு மாடு கோழி அப்படின்னு இன்னும் சில உயிர் பலிகள், மனுஷ பலி அப்படின்னு பல உயிர் பலிகள் விழுந்துட்டும் இருக்கு. சொல்ல போனா அடுத்த 5 நாளைக்குள்ள அந்த கிராமத்தை சேர்ந்த 40 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் பெண்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 பேர் இறந்தும் போறாங்க. எல்லாருமே மர்மமான முறையில. ஆனா அப்படி இறந்து போன எல்லாருமே இப்ப நைட்டு இறந்து போக போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி சில அமானுஷமான விஷயங்கள் அவங்களுக்கும் நடந்திருக்கும். அதை அவங்க குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்திருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு நெருப்பு உருவம் என்ன துரத்திட்டும் வருது. நான் வர வழியில் அது பார்த்தேன். அது பார்க்கறதுக்கு ஒரு 3 அடி உயரமும் இருக்கு. சில பேர் 4 அடி உயரம் சொல்றாங்க, சில பேர் 5 அடி உயரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஊர் மக்களை சில பேர் இறந்து போறாங்களே, ஒருத்தரும் சாக அந்த பக்கம் இருக்கிற கொல்லிவாய் பிசாசுக்கு சக்தி கிடைச்சிட்டே இருந்து அதோடைய முழு உருவம் வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல மணியோட அப்பா அவர் பார்த்த உருவத்தோட உயரம் 3 அடி தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை பார்த்தவங்களாம் 3 அடி 4 அடி 5 அடி அப்படின்னு அந்த உருவத்தோட உயரம் வளர்ந்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்படி உருவத்தை பார்த்த எல்லாருமே எல்லையோட அந்த பகுதியில 2 பேர் பார்த்திருக்காங்க. மணியோட அப்பா பார்த்திருக்காரு, இன்னொருத்தரும் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருமே அந்த கொல்லிவாய் பிசாச கிராமத்துடைய எல்லைக்கு உள்ள, அதாவது கிராமத்துக்குள்ள தான் பார்த்திருக்காங்க. சில பேர் இரவு நேரத்துல சிறுநீர் கழிக்கிறதுக்காக எந்திரிச்சு வெளியில் வந்திருப்பாங்களே, அந்த சமயம் இன்னும் ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள காத்து வரல, நான் வீட்டு வாசல்ல இருக்கிற மரத்தடியில படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மரத்தடியில படுத்துருப்பாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல ஒரு விசித்திரமான ஓ அப்படின்னு ஏதோ ஒரு கத்தர சத்தமும் கேட்டிருக்கு. எந்திரிச்சு பார்த்தா இவங்க முன்னாடி ஒரு நெருப்பாலான உருவம் நடந்து வந்து இருக்கு. இப்படி ஒருத்தரும் அந்த கொல்லிவாய் பிசாச ஒரு நேரத்துல பார்த்திருக்காங்க. பார்த்த எல்லாருமே அடுத்த நாளே இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த யாரு பண்ணா அப்படின்னு ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாது. ஆனா அருண், கார்த்திக் இவங்க 2 பேருக்குமே தெளிவா தெரியும் நாம தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னு. சரியா அந்த 2 பசங்களும் அந்த மண்டபத்துக்கு போயிட்டு ஏதோ ஒன்று கலைச்சிட்டு வந்திருப்பாங்களா. அதுல இருந்து 7வது நாள் இது வரைக்கும் பூசாரி ஊர் பக்கமும் வரல. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கூட ஊர் மக்களுக்கு தெரியவும் வரல. இப்போ அருண், கார்த்திக் இவங்க 2 பேருமே இப்ப கிராமத்துல நிறைய பேர் செத்துட்டே இருக்காங்க, இதுக்கு நம்ம தான்டா காரணம் அப்படின்னு கார்த்திக்கும் அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்ல, டேய் நம்ம அங்க போகணும், உனக்கு தெரிஞ்சதா அங்க எதுவுமே இல்லை, வெறும் அரிசி படியும் ஒரு குச்சி மட்டும் தான் இருந்தது, இதை தவிர்த்து வர எதுவுமே இல்லை, நீ அங்க யாராச்சும் பார்த்தே அப்படின்னு கேட்க, இல்லடா நான் யாரும் பார்க்கல அப்படின்னு கார்த்திக்கும் சொல்ல. அப்படி இருக்கும்போது இது எப்படி நம்ம பண்ணதான் வரும், இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணல, வேற ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பசங்க என்ன பண்ண அப்படின்றது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன பசங்க தானே. இப்ப 2 பேருமே 20 நேரத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒரு 10 மணி போலதான். அருண், கார்த்திக் இவங்க 2 பேர் வீடும் ஒரே தெருல தான் இருக்கு. அங்க இருக்க ஒரு மரத்தடியில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிராம மக்கள் யாருமே வெளியில வரல. பசங்களும் எல்லாரும் தூங்கிட்டு தானே இருக்காங்க, நம்ம கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு மரத்தடியில உட்காந்து பேசிட்டே இருக்க, அப்போ தூரத்துல இருந்து ஒரு சத்தமும் கேக்குது. ஓ ஓ அப்படின்னு
ஒரு சத்தம் கேட்குது. ஆரம்பத்தில் இந்த சத்தத்தை கேட்ட பசங்க இது பூனை கத்துது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா சில நேரம் நைட்டு இந்த மாதிரி பூனை கத்தும்ல, 2 பூனைங்க ஏதோ கத்திட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு அதை பெருசா கண்டுக்காம இவங்களும் பேசிட்டே இருக்க. ஆனா அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்டவும் வருது. அப்புறம் தான் பசங்களுக்கும் புரியுது இது பூனை கத்துற சத்தம் இல்லை அப்படின்னு. நிமிந்து பாக்குறாங்க. நிமிந்து பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த நெருப்பாலான உருவம் நடந்தும் வருது, அதுவும் பசங்களை நோக்கி. இத்தனை நாள் பசங்க இந்த உருவத்தை பத்தி ஊர் மக்கள் சொன்னது எல்லாத்தையுமே செவி வழியா சொல்ற விஷயத்த மட்டும் தான் கேட்டுட்டும் இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில முறையா அந்த உருவத்தை நேர்ல பார்க்க, அந்த உருவமும் இவங்களை பார்த்த மாதிரி கிட்டேயும் வருது, அதே மாதிரி கத்திட்டும் வர பசங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம அலறி அடிச்சுட்டு 2 பேருமே அவங்கவுங்க வீட்டை நோக்கி வேகமா ஓடிடுறாங்க. அண்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவையும் சாத்திடுறாங்க. சொல்ல போனா அன்னையில இருந்து அடுத்த சில நாட்கள் வரைக்கும் அந்த கொல்லிவாய் பிசாசு இப்படிதான் கத்திட்டு அந்த கிராமத்துல தினம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சத்தம் ஊர் மக்கள் எல்லாருமே கேட்டு பயத்தோட உச்சத்திலயும் இருக்காங்க. ஏன் இந்த கொல்லிவாய் பிசாசு வரும்போது அந்த கிராமத்துல இருக்கிற கோழிகளா இருக்கட்டும், கால்நடை, ஆடு மாடு அப்படின்னு எல்லாமே பயத்துல ஒரு மாதிரி கத்தவும் ஆரம்பிக்குது. இப்படியே அந்த 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள் விடிய காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல அந்த கிராமத்தை சேர்ந்த சில கால்நடைகள், ஆடு மாடு அப்படின்னு இறந்தும் போயிருக்கு. கரெக்டா அன்னைக்கு தான் பூசாரியும் அந்த பக்கத்து ஊர்ல இருந்தும் வராரு. இப்பதான் பூசாரி உயிரோட இருக்காரு அப்படின்னு ஊர் மக்களுக்கும் புரிய வருது. ஏன்னா விஷயத்த சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பூசாரி எங்க இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர் மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம பயத்துல இருந்திருக்காங்க. கடைசியா அவர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் தெம்போட இருக்க. அவர் முகத்தை பாக்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்போட தான் இருக்கு. சொல்ல போனா இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஊர் மக்களுக்கும் புரிய வர அதே தண்டோரா அடிக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. கோவில் வாசல் முன்னாடி பூசாரி நின்று விஷயத்தையும் சொல்றாரு. நான் இத்தனை நாள் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனா இப்ப சொல்லிதான் ஆகணும். ஊர் எல்லையில இருக்கிற அந்த மண்டபத்துக்கு போன வாரம் 2 பேரும் போயிருக்காங்க. அப்படி போனவங்க அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க கட்டி வச்ச அந்த மந்திர கயிறு, அந்த பூட்டை சுத்தி வச்ச தகடு அப்படின்னு எல்லாத்தையுமே கலைச்சு பூட்டை உடைச்சு அந்த அறைக்குள்ள போயிட்டு அங்க அடைச்சு வச்ச அந்த கெட்டதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்தது வேற யாருமே இல்ல, இந்த கிராமத்தை சேர்ந்த 2 சின்ன பசங்க தான். அது இவனும் அப்படின்னு அருண், கார்த்திக் இவங்க 2 பேருமே சொல்லிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல சில பேர் யோசிப்பீங்க, இது கார்த்திக் உயிரோட இருக்கானா? எப்பா இது வரைக்கும் அந்த உருவத்தை பார்த்த, அந்த கொல்லிவாய் பிசாசை பார்த்த எல்லாருமே அடுத்த நாளே இறந்து போயிருக்காங்க. கார்த்திக் மட்டும் ஒன்னாகல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிசயமா அவருக்கும் ஒன்னாகல, உயிரோட தான் இருக்காரு. இப்ப பூசாரி இந்த பசங்களை சொன்னதுக்கு அப்புறம் பசங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே பசங்களை பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பூசாரி அதெல்லாம் தடுத்துட்டு, பசங்க தெரியாதனமா தான் பண்ணிருக்காங்க, நாம தான் அவங்களுக்கு விஷயத்த இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லணும். சும்மா அங்க போகாதுன்னு சொன்னா, அப்படி சொன்னாலே பசங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், அங்க என்ன இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் தோணும். நம்ம ஊரை சுத்தி என்ன நடந்தது அந்த வரலாறை பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம்னா அவங்களுக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும், அங்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட இருப்பாங்க. இப்ப இந்த 2 பசங்களும் அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காங்க. போயிட்டு பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணி அவனை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊர் மக்களுக்கே புரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த 2 வாண்டுங்க அப்படின்னு. இப்போ நீங்க கேட்பீங்க, சரிப்பா அவன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, யார் அவன் என்ன பண்ணா, எதுக்கு அவனை அங்க அடைச்சு வச்சிருக்கீங்க, அந்த டைம்ல என்ன நடந்தது அதை தெளிவா சொன்னாதானே எங்களுக்கே புரியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதை இப்போ தெளிவா சொல்றேன். சரியா சொல்ல போனா 1985 அந்த காலகட்டத்துல அந்த கிராமத்துல ஒரு மாந்திரிகவாதி இருந்திருக்கான். அந்த மாந்திரிகவாதியை தேடி நிறைய பேரும் வருவாங்க. எனக்கு இதை வசியம் பண்ணி கொடுங்க, இவனை வசியம் பண்ணி கொடுங்க, இவனை அழிக்கணும், இந்த ஏவலை ஏவி விடுங்க அப்படின்னு இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை பண்றதுக்காக நிறைய பேரும் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பத்துல இந்த மாந்திரிகவாதி என்ன பண்ணுவான்னா, அவங்க கிட்ட காசு வாங்கிப்பான். அந்த காசுல ஆடு மாடு கோழிலாம் வாங்க மாட்டாங்க. எங்க கிராமத்துல இருக்கிற ஆடு மாடு கோழியை திருடிட்டு வந்துதான் அதை பலியா கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்க. ஆனா இந்த ஒரு விஷயம் ஊர் மக்களுக்கும் தெரியும். இதை நாங்க எங்க கேட்க போய் எங்களை ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருக்குமே பயம் இருந்திருக்கு. சரி இது ஆடு மாடு கோழியோட இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு இவங்களும் கொஞ்ச நாள் சகிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த பக்கம் இருந்த அந்த மாந்திரிகவாதி அதுக்கப்புறம் என்ன யோசிச்சிருக்கான்னா, எனக்கு இப்ப இருக்கிற இந்த சக்தி பத்தாது, எனக்கு இன்னும் சக்தி வேணும், அதுக்கு நான் சில உயிர் பலிகளை கொடுக்கணும், அதுவும் மனுஷங்களை உயிர் பலி கொடுக்கணும். எனக்கு ஆரம்பத்துல சில பச்சிளம் குழந்தைகள், ஒண்ணு இல்ல சில பச்சிளம் குழந்தைகள் வேணும் அப்படின்னு அந்த சமயத்துல அந்த மாந்திரிகவாதி கிட்ட சில அரசியல்வாதிகள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுடைய அடியாளை வச்சு சில பச்சிளம் குழந்தைங்களை கடத்திட்டு வர சொல்லியிருப்பான். அப்படி கடத்திட்டு வந்த அந்த பச்சிளை குழந்தைகள் எல்லாமே தலைச்ச பிள்ளைங்கள் தான்.
எல்லாருமே ஈவ இறக்கம் இல்லாம பலி கொடுத்து அவனுக்கு தேவையான விஷயங்களும் வாங்கிட்டு இருக்க, அதாவது அந்த சத்திய சொல்றேன், அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க. இது கூடவே அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி போகணும் அப்படின்னு வயசு பொண்ணுங்க, வயசு பசங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே பலி கொடுத்து அவனுடைய அந்த மாந்திரிகத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னோக்கி போயிட்டே இருக்க. இது ஊர் மக்களுக்கும் தெரிய வருது, இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஊர் மக்கள் எல்லாருமே அன்னைக்கு இரவு கையில வெட்டருவா, வீழ்கொம்பு, தீப்பந்தம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த பூசாரி இருக்கிற அந்த இடத்துக்கும் போறாங்க. அப்படி போன எல்லாருமே அந்த குடிசைக்குள்ள போயிட்டு அந்த மாந்திரிகவாதிய அடிச்சு ரத்த வெள்ளத்தோட தரன்னு வெளியில இழுத்துட்டு வந்து அந்த குடிசைக்கு தீ வச்சு எரிச்சு விட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பூசாரிய அடிச்சு இழுத்துட்டு வந்து இவங்க கிராமத்துக்கும் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம ஊருடைய முச்சந்தி இருக்கிற ஒரு பகுதியில அந்த மாந்திரிகவாதிய உட்கார வச்சு உடம்பு ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி அந்த இடத்துல அந்த ஆளை எரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்றாங்க. அப்போ அந்த மாந்திரிகவாதி மனசு ஃபுல்லா எரியற நெருப்போட ஒரு சில விஷயங்கள் சொல்றதை விட சாபத்தை கக்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, நீங்க என்ன வேணும்னா எரிக்கலாம், ஆனா என்னுடைய ஆசைகள், என்னுடைய எண்ணங்களும் உங்களால எரிக்க முடியாது. இப்ப நீங்க என்னை எரிச்சா கூட என் உடம்பு மட்டும்தான் சாம்பல் ஆகும், ஆனா மறுபடியும் நெருப்பா மாறி இந்த ஊருக்குள்ள வருவேன். நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னமும் இருக்கும், அதை நான் மறுபடியும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த கிராமத்துடைய மண்ணுல அடிச்சு சத்தியமும் பண்ண. இதுக்கு மேலேயும் பொறுக்காத கிராம மக்கள் நெருப்பை வச்சு அந்த ஆளை அந்த இடத்துலயும் எரிச்சிடுறாங்க. இப்படி எரிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற விறகு கட்டை, அந்த விறகு பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த எரியற உடம்பு மேல போட்டு மொத்தமா எரியற வரைக்கும் கிராம மக்கள் அந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க. விடியற வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த உடல் திடீர்னு எந்திரிச்சு நின்று இருக்கு. இதை பார்த்த கிராம மக்கள் பெரிய கும்பா பார்த்து தலையில காலில் அப்படின்னு அடிச்சு அந்த உடம்ப படுக்க வச்சிருக்காங்க. இப்படி அந்த உடல் எரிஞ்சு சாம்பலாவும் மாறுது. சாம்பலானதுக்கு அப்புறம் அந்த கோவில் பூசாரி, சுடல்மாடன் கோவில் பூசாரி என்ன சொல்றான்னா, இது நிம்மதி இல்லாம இவனுடைய மனசுக்குள்ள நிறைய கோபம், வன்மத்தை எரிய விட்டுட்டே தான் இவனும் இறந்து போயிருக்கான். அப்படிப்பட்டவன் சொன்ன மாதிரி திரும்பவும் வருவான். அப்படியே வந்துட்டானா விளைவுகள் பெருசா இருக்கும். கிராமத்துல நிறைய உயிர் பலிகளும் விழும். இதனால இந்த இடத்துல ஒரு பெரிய பூஜை பண்ண வேண்டியிருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சவங்களை வர சொல்றேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 12 மாந்திரிகரை இந்த ஊருக்கும் வர வைக்கிறாங்க. இப்ப இந்த சாம்பல் எரிஞ்சிருக்குல்ல, இதை சுத்தி 12 மாந்திரிகர் உட்காந்து அந்த ஆன்மாவை அடக்குறாங்க. அப்படி அடக்கின அந்த ஆன்மாவை இந்த அரிசி அளக்கிற படி இருக்குல்ல, அதில் அடைச்சு, இது மட்டும் இல்லாம அந்த மாந்திரிகவாதியோட சாம்பல் எலும்பு எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுறாங்க. போட்டு கடைசியா அதுக்குள்ள சில மந்திரிச்ச பொருள்லாம் போட்டு இந்த தகடுல ஏதோ விஷயத்தையும் எழுதுறாங்க. அதுவும் 12 மாந்திரிகவாதி இருக்காங்கல்ல, ஒருத்தரும் ஒரு விஷயம் எழுதி அதுல 12 குறிப்புகளோட இருக்கு. அது அப்படியே அந்த வாய்ப்பகுதியில வச்சு மூடிடுறாங்க. அதுக்கு மேல ஒரு மஞ்சள் துணி வச்சு இருக்க கட்டிடுறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல எரியாத நிலைமையில ஒரு பொருளும் இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த மாந்திரிகவாதி பயன்படுத்தின கைத்தடி, கொம்பு. இப்போ அந்த கொம்பு இந்த அடைக்கப்பட்ட மாந்திரிகவாதியோட ஆன்மா, இது எல்லாத்தையுமே ஊருடைய எல்லைக்கு அந்த பக்கம் ஏதாச்சும் இடம் இருந்ததுன்னா அங்க இதை வச்சு அடைச்சிடலாம், யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு இந்த 12 மாந்திரிகளும் விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்படியே பார்க்கும்போது எந்த இடம் செட் ஆகும் அப்படின்னு யோசிக்க, மண்டபம் ஒன்று இருக்கு. அந்த இடம் மோஸ்டா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, பாழடைஞ்சுதான் இருக்கு. அது இதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஊர் மக்களும் சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு தான் இந்த அடைக்கப்பட்ட விஷயத்தை வச்சு பூட்டிட்டு அந்த பூட்டுல நிறைய மந்திரிச்ச பொருளும் கட்டியிருப்பாங்க. அந்த மண்டபத்துக்குள்ள யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு சுத்தி கயிறையும் கட்டியிருப்பாங்க, மந்திரிச்ச பொருளும் கட்டியிருப்பாங்க. சொல்ல போனா அடுத்த 15 வருஷம் வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம தான் இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே பழைய சகஜ வாழ்க்கைக்கும் திரும்பிட்டு இருக்காங்க. ஆனா அருண், கார்த்திக் இவங்க 2 பேருமே விளையாட்டுத்தனமா பண்ண அந்த ஒரு விஷயம் தான் அந்த மாந்திரிகவாதி ஒரு கொல்லிவாய் பிசாசு மாதிரி வெளியில வந்து ஊர் மக்களையும் சரி அங்க இருக்கிற கால்நடைகள் எல்லாத்தையுமே பலி வாங்கவும் ஆரம்பிச்சிருக்கான். இப்போ இந்த மாந்திரிகவாதியோட ஆன்மாவை அடக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதுக்கு நாம ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சொல்ல போனா இந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து கை கோர்த்தா மட்டும்தான் இதை நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னு பூசாரியும் சொல்றாரு. கிராம மக்களும் சரிங்க ஐயா, இதுக்கு நாம என்ன பண்ணணும் சொல்லுங்க, நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இப்ப இது எல்லாத்தையுமே கேட்ட பூசாரி கொஞ்சம் அமைதி காக்குறாரு. ஏன்னா பூசாரிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா அந்த அளவுக்கு பவர் இல்லாம இருந்தது. 12 மாந்திரிகர் கூப்பிட்டு சரி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப அந்த மாந்திரிகவாதி, அந்த கொல்லிவாய் பிசாசு நிறைய பேர் உயிர் பலி வாங்கியிருக்கு. அதுக்கு தேவையான சக்தி ஓரளவுக்கும் கிடைச்சிருக்கும். இதை இப்ப நம்ம சரியான முறையில கையாளனா என்ன வேணா நடக்கும் அப்படின்னு பூசாரியும் இந்த ஒரு விஷயத்த பத்தி ஊர் மக்கள்கிட்டயும் சொல்ல, சரிங்கய்யா நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, இப்ப பூசாரியும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால பண்ண முடியும், அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம குலதெய்வத்தை வெளி கொண்டு வர முடியும், அதுக்கப்புறம் அவரே பார்த்துப்பாரு. ஆனா அவரை இந்த பிரச்சனைல இருந்து விடுவிக்கணும்னா
நாம ஒரு திருவிழா நடத்தணும், அது ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருவிழா நடத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு காண முடியும்னு இந்த ஒரு விஷயத்த தான் பூசாரியும் சொல்றாரு. அண்ட் இதுக்கப்புறம் திருவிழா நடந்ததா இல்லையா, இந்த கிராம மக்கள் இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்தாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. ஏன்னா இந்த சம்பவத்தை நான் கேட்கும்போது இதை ஒரே வீடியோல நான் போஸ்ட் பண்ணணும், பார்ட்டுலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நானும் ஒரு முடிவோட தான் இருந்தேன். ஆனா இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண அருண், இப்போதைக்கு இது வரைக்கும் நான் ஷேர் பண்றேன், ஏன்னா எனக்கே இப்ப பயமா இருக்கு. சொல்ல போனா என் நண்பனான கார்த்திக் இப்போ உயிரோட இல்லை. அவன் இறந்து ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. நானும் இத்தனை வருஷம் யோசிச்சுட்டு இருந்தேன் இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு. இப்போதைக்கு நான் இதை சொல்றேன். எனக்கு பயம்லாம் போனதுக்கு அப்புறம் நான் மிச்ச விஷயத்த சொல்றேன். ஏன்னா அந்த 2000வது வருஷத்துல இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப திரும்பவும் அந்த பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த முடிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் நானும் அடுத்த அந்த விஷயத்த எப்ப ஷேர் பண்ணுவார் அப்படின்னு டெய்லி அவருடைய மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் ஷேர் பண்ணுவார் அப்படின்னு நானும் நம்புறேன். நீங்களும் கமெண்ட்ல சீக்கிரம் ஷேர் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா அவரும் பார்ப்பாரு. பார்த்த உடனே கண்டிப்பா மிச்சத்தை நமக்கும் ஷேர் பண்ணுவாரு. அப்படி ஷேர் பண்ண உடனே சீக்கிரமே போஸ்ட் பண்ணிடுறேன். இப்ப வரைக்கும் இந்த சம்பவத்தை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு பயம் இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.